கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தீத்து 2 அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லி வசனத்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நற்கிரிகளை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு நாம் சத்தியத்தை போதிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்வது மட்டுமல்ல, போதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்யப்பட வேண்டுமா, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தன்னுடைய ஜீவிதத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வேதத்தை போதிக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். போதிக்கிறவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். அந்த சாட்சி இல்லாத ஒரு அனுபவம் இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கூட்டி சேர்ப்பதற்கு நாம் முடியாமல் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். போதிப்பவர்களுக்கு சாட்சி இல்லாமல் போகும் பொழுது இன்னைக்கு விசுவாசிகள் இடறி போகிறதான ஒரு அனுபவத்தை இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. காரணம் என்ன? தன் வாழ்க்கையில போதனை கேட்ட ஜீவிதம் இல்லாததுனால இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் திட்டம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். அதே போல் தீத்து 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கும்போது, உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியா இரு என்று சொல்லி காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலை எல்லாரையும் பார்த்து என்ன செய்கிறார்கள்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அசட்டை பண்ணி, அதாவது அவருடைய முன்னால் நடந்ததான அனுபவங்களை வைத்து ஒரு மனுஷனை குற்றப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் யாராக இருக்கிறோம்? அவர் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுதே எப்பொழுது நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த முன்மாதிரியின் அனுபவத்தோடு கூட நம்ம என்ன செய்கிறோம்? அன்பு நமக்குள்ளே இருந்து எப்போவுமே வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அன்பு தான் இன்னைக்கு ஒரு பிரதானமான ஒரு கற்பனையாக இந்த நாட்களில் பார்க்கப்படுகிறது. நான் யாரிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன்? என்னோடு கூட இருக்கிறதான என் விசுவாச குடும்பங்களோடு கூட நான் அன்பாக இருக்கிறேன்னா? அன்பை குறித்து எத்தனையோ காரியங்களை நம்ம போதிக்கிறோம், எத்தனையோ விதமான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பேசிக்கொண்டு இருக்கிற என்னிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் என்னுடைய போதனைகள் வீணாக இருக்கும். என்னிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் மற்றவர்களை வெறுக்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும். அப்போ நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் என்ன செய்யணுமா? நான் எல்லாருக்கும் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா காரியத்திலும் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சுவாச குடும்பங்களே, நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியின் அனுபவம் எது என்று சொன்னால் அது அன்பை மையப்படுத்த முடிகிறது, ஆவியின் நிறைவுகளை மையப்படுத்த முடிகிறது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கைகள், மற்றவர்களோடு கூட நான் பழகிற விதங்கள் தான் என்னை இந்த பூமியில சாட்சியாய் நிறுத்துமே தவிர என்னிடத்தில் இருக்கிற பணமோ பொருளோ பொண்ணோ என் உறவுகளோ யாருமே என்ன செய்ய முடியாது, என்னை இந்த பூமியில சாட்சியாய் நிறுத்த முடியாது. அதனால் இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்தது போல நம்ம என்ன செய்வோம்? எல்லாவற்றிலும் நற்கிரிகளை மற்றவர்களுக்கு காண்பித்து நாமும் அவர்களும் தேவனோடு கூட ஐக்கியப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளில் கூட தகப்பனே, நாங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்போ என் நிமித்தம் எங்கள் நிமித்தம் ஆண்டவரே, அப்போ யாரும் இடறி போகாதபடிக்கு ஆண்டவரே, விசுவாசிகள் இடறி போகாதபடிக்கப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, போதிக்கிற எனக்குள்ள ஆண்டவரே, அப்பா நான் போதிக்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் அது அப்படியே சாட்சியாய் மாற என் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை அம்மனின் கொடுத்ததற்காக சோதரம் கேட்டு முடிய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.